படிக்கிற போது அந்த ஒரு 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 மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. இன்னும் 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 இன்னொன்னு அதை நம்ம குழந்தைகள் இழந்து விட்டார்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதை இழந்துட்டாங்க. ஏன்னா படிக்கிற போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு நிகர் எதுவுமே இல்லை. என்ன காரணம்? ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அதுக்கு சரித்திர புத்தகமா இருக்கலாம். 2000 வருஷம் முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை நீங்க படிப்பீங்க. அதான் பொன்னியின் செல்வனில் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட போது அதை படிக்கிற நான் அழுகிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? அவன் வாழ்ந்த 1000 வருஷம் ஆச்சு, அவன் செத்து போய் 1000 வருஷம் ஆச்சு. எனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அவனுடைய மரணத்தை படிக்கிற போது என்னால் அழ முடிகிறது என்றால் ஒரு புத்தகம் உங்களுக்கு எதை தருகிறது தெரியுமா? அதற்கு இறந்த காலம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது. நித்தியமான நிகழ்காலத்தில் உங்களை ஒரு புத்தகம் வாழ வைக்கிறது. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வெளிச்சத்தை தரும். இப்போ சமீபத்தில் போன வாரம் கோயம்புத்தூர்ல ஜெம்ஸ் மருத்துவமனையினுடைய தலைவர் டாக்டர் பழனிவேலு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார். அவர் ஒன்றும் எழுத்தாளர்லாம் கிடையாது, அவர் ஒரு மருத்துவர். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்கிற வாழ்க்கை வரலாறு நூல் அது. கீழே வைக்க முடியாம நான் அந்த புத்தகத்தை படித்தேன். அடுப்புல பாலை வச்சுட்டு புக்கை படிச்சுட்டு இருந்தேன். பால் மாத்திரம் பாருங்க, பெண்களுக்கு எதிரிகள்ல ஒரு லிஸ்ட் போட்டா பால் அதுல முதல் எதிரி. நம்ம நின்று பார்த்துட்டே பொங்கவே பொங்காது. ஒரு வேலை அங்க வெளியில ஒரு செகண்ட் போயிட்டு வரணும், புஷ்ஷுன்னு பொங்கிரு. நான் வெளியில போறேன், அங்கேயே தான் நின்றுட்டு புக்கை படிச்சுட்டு இருந்தேன், புஷ்ஷுன்னு பொங்கிருச்சு. வீட்டுக்காரர் வந்து பக்கத்திலே தானே நிக்கிறேன், அது கூட அது பொங்கி வர சத்தம் கூட கேட்கலன்னு. உண்மையில கேட்கலைங்க. அந்த பால் வேஸ்டா போனது எனக்கு ஒண்ணும் அன்னைக்கு வருத்தமா இல்ல. ஏன்னா அந்த நேரத்துல நான் படிச்சது எனக்குள்ள கொடுத்த அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு எதுவுமே நிகழ்வு. இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்படி என்னங்க ஒரு டாக்டருடைய வாழ்க்கை வரலாறுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்க முடியும்? அது என்ன துப்பறியும் கதையா, மர்ம கதையா, பேய் கதையா? அது என்னங்க பெரிய சுவாரஸ்யம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். அது டாக்டருடைய வாழ்க்கை என்பதனால சுவாரஸ்யம் இல்லை, அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சாருன்றதால சுவாரஸ்யம். இங்க நாமக்கல் பக்கத்துல இருக்கிற மிக மிக சிறிய ஒரு கிராமத்துல அவர் விவசாய கூலியினுடைய மகனா இருந்திருக்காரு. முழுக்க மழை கிடையாது. இங்க இருந்து கிளம்பி மலையாக்கு போயிருக்காங்க. அப்பெல்லாம் மலேசியான்னு சொல்ல மாட்டாங்க, மலையான்னு சொல்லுவாங்க. மலையாக்கு பஞ்சம் பழைக்க போய் அங்க போய் வயல்ல கூலி வேலை செஞ்சிருக்காரு. 5 கிளாஸ் தான் படிக்க முடிஞ்சது. 5 கிளாஸ் படிச்சு முடிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வந்து 3.5 வருஷம் இங்க எந்த ஸ்கூல்லையும் அவர் சேர்த்துக்கல. இந்த 3.5 வருஷத்துக்கு பிறகு அவர் 6ஆம் கிளாஸ்ல படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ஒரு மருத்துவராகி இன்றைக்கு சவுத் ஏசியாவிலேயே அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அதை செய்கிற ஒரே மருத்துவர், முதல் மருத்துவர் அவர்தான் என்று தனி மனித சாதனைக்காக எனக்கு அது பிடிக்கலன்னா, எங்கிருந்து ஆரம்பிச்சு எந்த இடத்துக்கும் ஒரு மனிதனால் போக முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தருவது ஒரு புத்தகத்தால் மாத்திரம்தான் முடியும். அதனால்தான் உங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை கூட கிடையாதுங்க. ஒரு கை தூக்குதான் பாருங்க. நான் சொல்றேன் இல்லை, நான் எப்போதுமே மகிழ்ச்சியா. சின்ன பிள்ளை கூட சொல்ல மாட்டேன். எல்கேஜி போறோம்னு சொல்றான், ரொம்ப போர் அடிக்குதுங்க, ரொம்ப டென்ஷனா இருக்குன்றோம். எந்த வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி என்பதை பார்க்க முடியல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு நினைவு இருக்காது, எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த சமையல் சாப்பாடு எல்லாமே 7:30க்கு முடிஞ்சிடும். அங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருப்போம். ஒரு நிலா வெளிச்சம் வந்தா வரும், வரலன்னா இல்ல. அங்க உட்கார்ந்துட்டு ஒரு 4 பேர் 5 பேர் பேசி சிரித்த காலங்களை நினைத்து பார்க்கிறேன். அப்ப பிள்ளைங்க விளையாடுற அந்த சத்த காதுல கேட்டுட்டே இருக்கும். இன்னைக்கு பாருங்களேன், நான் சென்னையில இருக்கேன், எனக்கு உங்க ஊரை பத்தி தெரியல. எங்க ஊர்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, பிள்ளைகள் விளையாடுகிற சத்தமே எனக்கு காதுலயே விழ மாட்டேங்குது. ஓடி விளையாடி சிரித்து மகிழ்ந்து கிடையாது. அப்ப இந்த மகிழ்ச்சியை மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கியமான வேலை, குடும்பமா சேர்ந்து ஏதாவது நம்ம செய்யறோமா? குடும்பமா சேர்ந்து சாப்பிடுறது கூட இல்லை. எல்லா வீட்லயும் டைனிங் டேபிள் இருக்கு. எனக்கு தெரிந்தவரை எல்லா வீடுகளையும் டைனிங் டேபிள் எதுக்கு உபயோகப்படுத்துறாங்கன்னா, ஏதாவது பொருளை வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க. டைனிங் டேபிள் மேலதான் லேப்டாப் வச்சிருக்கு, டைனிங் டேபிள் மேல ஏதோ பொருளை வச்சிருக்கு. அதாவது தனித்தனியா அதாவது ரூம்ல போய் சாப்பிடுது, டிவியை பார்த்துக்கிட்டேன் இல்ல போனை பார்த்துக்கிட்டேன். ஒன்றாக சேர்ந்து
பண்ணல. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும், குறிப்பா சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல, அப்பா அம்மா பிள்ளைகள் அல்லது தாத்தா பாட்டி இருந்தா தாத்தா பாட்டி பேரன் பேத்திகள் ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து ஒரு புக்கை படிக்கணும். அந்த நேரத்துல போன் எடுக்க கூடாது. இது முதல் முடிவு. ஒருத்தர் கூட கை தட்டாததுல இருந்து இது இந்த முடிவு எங்களுக்கு சம்மதமே இல்லைன்னு அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க படிக்கிறத பார்த்தாதாங்க அது படிக்கும். நீ ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கிறத பார்த்தா அது ஒரு பாவனைக்காவது ஒரு புக்கை வச்சிருக்கோம். இந்த படிக்கிற வழக்கம் ஏன் தேவை என்பதை பற்றி தான் நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும். குழந்தைகளை எல்லாம், பள்ளி பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து புத்தக கண்காட்சியின் போது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ சும்மா உட்காந்து வச்சு படிக்க சொல்லுவார். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படி. இந்த புத்தகங்கள் தான் மனதின் வாசல்களை திறந்து விடுகின்றன. இந்த எழுத்து, இதற்கு பின்னால் எவ்வளவு உலகம் முழுக்க எவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்காங்க. எல்லாரையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. தமிழில் எழுதிய எழுத்தாளர்கள் அன்றைக்கு எப்படி எழுதினாங்க, இன்னைக்கு எப்படி எழுதுறாங்க, இதைத்தான் மிக விரைவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்தேன். அன்றைக்கு எழுதிய எழுத்தாளர்களினுடைய நடை ரொம்ப சிக்கலாக இருந்தது. அது இந்த வடமொழியும் தமிழும் சேர்ந்த மாதிரியான மணிப்பிரவாள நடையில் தான் முதல்ல எழுதிட்டு இருந்தாங்க. இதை மாற்றுவதிலே மிக பெரும் பங்காற்றியவர் திருவிக்காவர். திருவிக்கா எழுத ஆரம்பித்த பிறகுதான் ஓரளவு இப்ப நம்ம பேசினா எளிதில் புரிந்து கொள்ளுகிற நடையில் திருவிக்கா எழுத ஆரம்பித்தார். அதனால மறக்க முடியாத எழுத்தாளர்கள் பட்டியல நிறைய பேர் இருக்காங்க. அதுல திருவிக்காவை நாம் கைவிட்டு விடவே கூடாது. அதே போல கல்கி, அதை இன்னமும் அந்த நடையை எளிமையாக்குறதுல கல்கிக்கு பெரிய பங்கு இருக்கு. தமாஷா எழுதுவார். அதான் அந்த காலத்துல பேச்சுவார்த்தை சிக்கலா இருக்கும். ஒரு மடம் இருந்தது. மடத்துல சன்னிதானம் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, வயதானவர். அவர் குளத்துக்கு நடந்து வராரு. குளத்துக்கிட்ட பாசி இருக்கு, வழுக்கி கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு. அவர் அந்த காலத்துல எல்லாம் போனு, SMS, வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்ல. இப்ப இந்த மடத்துக்கு தலைமை மடம் இன்னொரு இடத்துல இருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க செய்தி சொல்லணும். எப்படி சொல்றது? உடனே குப்பனை கூப்பிட்டான். குப்பா ஓடு. உடனே ஓடுறான். ஏய் இருடா, எதுக்குடா ஓடுற? ஓட சொன்னீங்க ஓடுறான். என்ன விஷயம் கேட்டுட்டு ஓடுறான். என்ன விஷயம்? திருசாமியார் திருக்குளத்துக்கு போகிற வழியில் திருப்பாசி வழுக்கி திருக்காலை உடைத்துக் கொண்டு திருப்படுக்கையில் இருக்கிறார். இதை போய் சொல்லிட்டு வாங்க. ஓடு. ஓடுறோம். இவ்வளவு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அங்க போய் என்ன சொன்னா தெரியுமா? மடத்துக்கு போனா. எதுக்குடா வந்த? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்? மொட்டை தாத்தம் குட்டையில விழுந்தான்னு சொல்ல வந்தேன். கல்கி இதை எழுதி விட்டு சொல்லுகிறார். எளிமையா பேசினா எழுதினா என்னங்க கெட்டு போச்சுன்னு கேட்க. இப்படித்தான் ஆரம்பித்தது அன்றைய எழுத்திலிருந்து இன்றைய எழுத்தினுடைய மாற்றம் என்பது. அப்போ எழுத்து நடை என்பது காலங்கள் தோறும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் மாறியதை பற்றி நான் பேசவில்லை. அப்படித்தான் இருக்கும். இப்போ உங்க தாத்தா பேசுன மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்பெல்லாம் கடிதம்ன்றது எழுதுவாங்க. நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் எழுதின கடிதங்கள் இருக்குமான்னு தெரியாது. இப்போ எல்லாரும் விசாரிப்பாங்க. எங்க பெரியம்மா டெல்லியில இருந்து கடிதம் எழுதும். பக்கத்து வீட்டு பசுமாடு கண்ணு போட்டுதான் கேட்டு எழுதும். அந்த கடிதங்கள் இன்னும் நான் வச்சிருக்கேன். ஆனா இன்றைக்கு கடிதமே கிடையாது. ஏதோ ஒரு இமெயில் அனுப்புறா, வாட்ஸ்அப் அனுப்புறா, எல்லாம் தப்பு. அதுவே காதல் கடிதம் கூட எழுத மாட்டேன்றாங்க பையன். அடப்பாவி, வேற எது எழுதலனாலும் அத கூட யாரோ ஒருத்தன் இவனுக்கு அனுப்பிச்சது இவன் ஃபார்வர்ட் பண்றான். அப்போ நடை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அதை பற்றி அல்ல. ஆனால் மாறாதது எது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல முடியும். நம்முடைய எழுத்தாளர்கள் தமிழில் இருக்கிற அளவு எழுத்தாளர்கள் வேறு மொழிகளில் இருக்கிறார்களா என்பதே கொஞ்சம் சந்தேகம் தான். ஆங்கிலத்திலே பரவலாக எழுதுகிறார்கள். இன்றைக்கு கவனம் முழுக்க அவரவர்களுடைய தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்களின் பால் தான் திரும்பி இருக்கிறது. ஒரு காலத்துல நோபல் பரிசு என்பது ஆங்கிலத்தில் எழுதுபவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவரவர் தாய்மொழியில் எழுதுகிறவர்களுக்கு பெரும் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. எனவே தாய்மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்கள் என்றால் நம்முடைய மொழியில் எழுதுகிற எழுத்தாளர்கள். 2-3 பேரை பத்தி தான் சொல்லப்படும். எழுத்தாளர்களுக்குள்ள இருந்த வித்தியாசத்தை சொல்லிட்டேன். ஏன்னா காலந்தோறும் நடை மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. எது மாறவில்லை என்றால் அவர்கள் மனசுல இருந்த அற உணர்ச்சியும் ஈரமும் மாறவில்லை. தமிழ் எழுத்தாளர்களுடைய லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும். போய் புத்தக கண்காட்சியில் எவ்வளவோ கடைகள் இருக்கு பாருங்க.
சிசு செல்லப்பாவிலிருந்து ஆரம்பித்து மணிக்கொடி எழுத்தாளர்களான புதுமை பித்தனிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணனிலிருந்து இந்த பட்டியல் எவ்வளவு நீண்ட பட்டியல். எவ்வளவு விஷயத்தை எழுதினாலும் அடிப்படையில ஒண்ணு ஒரே மாதிரி இருக்கு, மாறவே இல்லை. அதைத்தான் இப்போது நான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். புதுமை பித்தனுடைய ஒரு கதை, எல்லா கதையும் சின்ன சின்ன கதை தான், ரொம்ப நீளமா சொல்ல டைம் இல்லை. புதுமை பித்தனுடைய கதையில ரொம்ப வறுமையில இருக்கிற கணவன் மனைவி, ஆனா வறுமையை வெளியில சொல்ல முடியாதபடி ஒழிச்சிருக்காங்க. வீட்டுல சாப்பிட கூட எதுவும் இல்லைங்க, ஆனா சாப்பிட கூட முடியலன்னு வெளியில காமிச்சிக்காம இருக்காங்க. இப்படி நிறைய குடும்பங்களை நாம பார்த்துருக்கோம். கஷ்டம் இருக்கும், வெளியில சொல்லிக்க மாட்டாங்க. அன்னைக்கு வீட்டுல சாப்பிட கூட எதுவும் இல்லை. கணவன் மனைவிட்ட சொல்றான், என் ஃப்ரெண்டு வீட்டுல நவராத்திரி கொலு வச்சிருக்காங்க, அங்க போனாக்க கட்டாய சாப்பாடு இருக்கும், அவன் கொலுவுக்கு வான்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்கான், நவராத்திரிக்கு போற மாதிரி போய் சாப்பிட்டு வந்துடலான்றான். அவனை விட அவளுக்கு ரொம்ப பசி, அவ உடனே சந்தோஷமா கிளம்புறான். அங்க போய் உட்கார்ந்த உடனே எப்ப சாப்பாடு கொடுப்பாங்கன்னு காத்துட்டு இருக்கான். இந்த நவராத்திரி கோலுக்கு வரவங்கள பாட சொல்றதுன்னு ஒரு கொடுமையான வழக்கு. உடனே அந்த வீட்டுல கொலு வச்சிருக்கிறவங்க வசதியானவங்க, அவங்க சொல்ல, நீ நல்லா பாடுவிய, ஒரு பாட்டு பாடு. பாடுற நிலைமையா இருக்கா, அவ சோறு வேணும்னு இருக்கா, இருந்தாலும் என்ன சொல்ல முடியும், வெளியில காமிச்சிக்க முடியாது. ஒரு பாட்டு பாடுறான், ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு பாடு. ஆனா பாவிகளா, எப்படா சோத்தை கண்ணில் காட்டுவீங்க. ரெண்டாவது பாட்டையும் பாடுறான். சரி பாடி முடிச்சாச்சு, சாப்பிடலாம்னா அவளுக்கு அப்பா அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்துல அந்த கொலு வச்ச வீட்டுக்காரம்மா இவங்கிட்ட சொல்றாங்க, ஆம்பளைகள்லாம் முதல்ல சாப்பிடட்டும், நாம பரிமாறிட்டு நாம அப்புறம் சாப்பிடலாம். இதெல்லாம் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இப்ப நான் சொல்றது நல்லா புரியும். நம்ம நல்லதோ கெட்டதோ அப்படி ஒரு வழக்கம் வச்சிருக்கோம். ஆண்களுக்கு முதல் பந்தி, பெண்களுக்கு இரண்டாவது பந்தி. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாருக்கு பசியோ அவங்களுக்கு தான் முதல் பந்தி. அப்படிதானே இருக்கணும். யாருக்கு அதிகமா பசிக்குதோ, ஏன் குழந்தைகளுக்கு, இப்ப வயசானவங்களுக்கும் முதல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன் பசியை தாங்க முடியாது அவங்களால. அவ ஆண் பெண்ணுனே பார்க்க கூடாது, எந்த வயிற்றில் பசி இருக்கிறதோ அந்த வயிறுக்கு முதல் சோறு. அப்படிதானே இருக்கணும். ஆனா இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த பொண்ணு சொல்லிதான், நானும் நீயும் சோறு போட்டுட்டு அப்புறமா நாம சாப்பிடலாம். பசியை பொறுத்துட்டு இந்த அம்மா சோறு போட வருது. அவங்க சோறு வைக்கிறாங்க, இந்த அம்மா நெய் கிண்ணம், வசதியானவங்க இல்ல, நல்ல நெய்யெல்லாம் உண்டு. நெய் கிண்ணத்துல இருந்து அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டே வருது. அவளோட கணவன் உட்கார்ந்து இருக்கான், கணவனுக்கு நெய் போட வரா இவ. அப்ப நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, என்ன பழமொழி? ஊரா வீட்டு நெய்யே என் மனைவியோட கையை. அதான் இன்னொருத்தர் வீட்டு நெய்யா இருந்தா அந்த அம்மா அடிச்சு விடுன்னு. இவ போட போற போது ஒருத்தி சொல்றா, என்னம்மா ஊரா வீட்டு நெய்யே உன் பொண்டாட்டி கையேன்ற மாதிரி உங்க வீட்டுக்காரனுக்கு நிறைய போட போறியா? உடனே அவ நின்னுறா. நின்னுட்டு, அதிகமா போட்டா தப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சொட்டு நெய்ய மாத்திரம் அவனோட இலையில போடுறான். ஒரு சொட்டு நெய் கரெக்டா. அவன் இலைய பாக்குறான், 2 சொட்டு விழுந்திருக்கிறது. கண்ணீர் ஒரு சொட்டு விழுந்துச்சா? அந்த 2வது சொட்டு நெய் அல்ல, அவன் கண்ணில் இருந்து வந்த கண்ணீர். இவ்வளவுதான் கதை. புதுமை பித்தன் எழுதிய ஒரு கதை. இந்த கதையை படிச்சுட்டு நீங்க சந்தோஷமா இதை மூடி வச்சிட முடியுமா? அந்த புத்தகத்தை நீங்களே வறுமையில கஷ்டப்பட்டு இருந்தா, உங்க வாழ்க்கையில வறுமை உங்களை எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்தியது என்பதை நினைத்து உங்கள் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வரும். இல்ல உங்களுக்கு வறுமையில அனுபவம் இல்லாட்ட கூட உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க உறவுக்காரங்களோ வறுமையில அவமானப்பட்டதை நினைச்சு ஒரு நிமிஷம் மனம் கலங்காமல் இந்த இந்த புத்தகத்தை உங்களால மூடி வைக்கவே முடியாது. ஒரு நல்ல எழுத்தாளன் உங்களுக்கு எதை கொடுக்கிறான் என்றால், அந்த புத்தகத்தை மூடி வைத்த பிறகும் கூட நம்முடைய நெஞ்சம் கலங்குகிற சில நினைவுகளை கொடுக்கிறானே, அவன் தான் நல்ல எழுத்தாளன். புதுமை பித்தன் அப்படி. இப்ப புதுமை பித்தன் அந்த காலத்து எழுத்தாளர் இல்லையா? எவ்வளவோ வருஷங்கள் கழித்து போகன் என்று ஒரு கவிஞர் இப்போ கவிதை எழுதிட்டு இருக்காரு. போகனுடைய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சாதாரணமான கவிதை தான், யோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சொல்லிடு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ரொம்ப எல்லாருக்கும் புரியக்கூடிய யதார்த்தமான கவிதை. சாதாரணன் ஒருவன் பேருந்தில் பயணம் செய்தான். சாதாரண எளிய மனிதன் ஒருத்தன் பஸ்ல போயிட்டு இருக்கான். எளிய மனிதன் ஒருவன் பேருந்தில் பயணம் செய்தான்.
தூங்கிக் கொண்டே பயணம் செய்யறான். நம்ம பாக்குறது தானே, சில பேர் பஸ்ல ஏறணும்னே தூங்கிடுவாங்க. தூங்கிக் கொண்டே பயணம் செய்கிறான். பாதி பயணத்தில் அவன் கண்ணில் இருந்து நீர் சொட்டியது. தூக்கத்தில் அழுகிறவனை இப்போதுதான் நான் பார்க்கின்றேன். எந்த மனதிலிருந்து தூக்கி எறியப்பட்டானோ, எந்த உறவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டானோ எனக்கு தெரியவில்லை. அவனை எழுப்பாமலேயே பேருந்திலிருந்து இறங்கி விட்டேன் என்று கவிதையை போகன் முடிக்கிறார். ஒரு மனுஷன் பஸ்ல போறபோது தூக்கத்திலேயே அழுதுருக்கான். தூக்கத்திலேயே அழுத ஒருவனை இதுவரை நான் பார்த்ததில்லை என்று ஒரு எழுத்தாளர் பதிவு செய்கின்றார். எதுக்காக அழுதான்? அவன் அழுகிறவங்களை நம்ம பார்த்திருக்கோம்ல. சில சமயம் ட்ரெயின்ல, சில சமயம் பஸ்ல, சில சமயம் தெருவுல உட்கார்ந்து சில பொம்பளைங்க அழுதுட்டு இருப்பாங்க. ரொம்ப குறிப்பா மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய பேர் அழறத நீங்க பார்ப்பீங்க. இந்த அழுகையை பார்க்கிற பிறகு ஓரமா தள்ளி அழுன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம மனுஷனே கிடையாது. எதுக்காக அழுது அதுட்ட போய் கேட்டு அந்த துக்கத்தை தெளிவிக்கக்கூடிய அளவு நமக்கு சக்தி இல்லாம இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் பக்குங்களா, ஐயோ எதுக்கோ அழுதுட்டு இருக்கேன், என்ன தெரியலையே, கடவுளே யாருக்கோ உடம்பு சரியா, அப்படி நினைக்கிறோம்ல. அப்படி நினைக்கிற அந்த ஒரு நொடிதான் மனிதர்களாக நாம் வாழ்கிற நொடி. இதை போகன் பதிவு செய்கிறார். இப்போ புதுமை பித்தன் எழுதி அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு இந்த கவிதை வருகிறது. ஆனா நான் சொன்ன அந்த கதைக்கும் இந்த கவிதைக்கும் இடையிலே ஏதாவது வித்தியாசம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ரெண்டு ஒரே விஷயத்தை தான் பேசுது. சக மனிதனுடைய ஒரு சொட்டு கண்ணீரை பற்றி ரெண்டும் பேசுகின்றன. எனவே தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்தவரை அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். அவர்கள் அடுத்த மனுஷன் கண்ணீர் விட்டா கொஞ்சம் திரும்பி பாருடா ராஜா நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், காலந்தோறும் என்ன சொல்லி வருகிறது, அறத்தை சொல்லி வருகிறார்கள் நம்முடைய எழுத்தாளர். திரும்ப ரெண்டு பேரை எடுத்துக்க, ஒண்ணு தி ஜானகிராமன், இன்னொன்னு ஜெயமோகன். ரெண்டு கதை வேகமா சொல்லி முடிச்சிடலாம். தி ஜானகிராமனோட கதை ரொம்ப பெருசு, முழுக்க சொல்ல நேரம் இல்லை. நீங்க எங்கேயாவது அந்த கதை தொகுப்பு இருந்தா கட்டாயமா நீங்க வாங்கி படிக்க வேண்டிய. அதை விட முக்கியமானது, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழின் மிகச்சிறந்த 100 சிறுகதைகள்னு வெளியிட்டிருக்காரு. சிறுகதைகள் ஆர்வம் இருக்கிற எல்லாரும் வாங்க வேண்டிய ஒரு புத்தகம். அதை படித்தால்தான் தெரியும் அந்த பயணம் எப்படி இருந்திருக்கிறது. அந்த பயணத்தினுடைய ஒரு பகுதியா இதை சொல்ல போறேன். தி ஜானகிராமனிலிருந்து ஜெயமோகன். தி ஜானகிராமனுடைய கதை பரதேசி வந்தான்னு ஒரு கதை. முழு கதையும் சொல்ல நேரம் இல்லை, அதனால முக்கியமானதை மாத்திரம் சொல்றேன். ரொம்ப பணக்கார வக்கீல் ஒருத்தர், அது உங்களுக்கு தெரிஞ்ச பணக்காரர்களே பணக்கார சில பேர் இருப்பாங்களா, அந்த தோரணி அப்படித்தான் இருக்கும். அவனோட பார்க்கிற பார்வை அப்படி அந்த தலை கீழே இறங்காது. அப்படிப்பட்ட பணக்கார வக்கீல். ஒரே பையன், பையனுக்கு கல்யாணம். கல்யாணத்துல முதல் பந்தியில எப்பவுமே பணக்கார வீட்டு கல்யாணம். பணக்கார வீட்டு கல்யாணம் அம்பானி வீட்டு கல்யாணம் அளவு போயிடாதீங்க, அவ்வளவு கிடையாது. 5000 கோடிலாம் செலவில்லை. இது அந்த ஊர்ல இருக்கிற பெரும் பணக்காரர் ஒருத்தருடைய வீட்டு கல்யாணம். முதல் பந்தி எப்பவுமே பொறுக்கி எடுத்த பந்தின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமானவங்க, வசதியானவங்க, கார்ல வர்றவங்க, கழுத்துல தங்கச்சங்கிலி மின்ன வருகிறவங்க, இவங்களுக்கானது முதல் பந்தி. கொஞ்சம் சுமாரா இருக்கிறவங்களுக்கு அடுத்த பந்தி. முதல் பந்திய வக்கீல பார்த்து அவர் ஜட்ஜி, அவர் உட்காரவே, அவர் ரொம்ப பெரிய ஆளு, அவர் உட்காரவே, அவர் பெரிய நிலம் வச்சிருக்காரு, அவர் இருக்கட்டும். பார்த்து வக்கீல் உட்கார வச்சிருக்காரு. சாப்பாடு இலைய போட்டாச்சு, தண்ணியை தெளிச்சாச்சு, சோறு வச்சாச்சு. திடீர்னு பார்த்தா வக்கீல் பாக்குறாரு, ஒரு தூணுக்கு பின்னாடி ஒரு பரதேசி உட்காந்துருக்கான். பரதேசின்னு பார்த்த உடனே தெரியுது பரதேசின்னு. அவனுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, தலையில முடி அப்படியே பஞ்சடைஞ்ச முடி, கண்ணுல பல நாளா சோற பார்க்காத வெறி. அவனுடைய இலையில சோறு வந்த உடனே சுத்து பார்ப்போம்ல, நாம எப்பவுமே மத்தவங்க சாப்பிட ஆரம்பிச்சாதான் முதல் கவலத்தை எடுப்போம். இது மரியாதையானவங்களுக்கு. ஆனா பசியில இருக்கிறவனுக்கு மரியாதையில தெரியாது. அவன் முதல் கவலம் எடுத்து வாயில கூட வச்சுட்டான். அந்த நேரம் வக்கீல் வந்து, உன்னை யாருன்னா இங்க உட்கார சொன்னது கேட்கிறார். ரொம்ப பசி, உட்கார்ந்துட்டேன், சாப்பிட்டுட்டு போயிடுறேன்னு அவன் சொல்றான். ஆனா அந்த வக்கீலனுடைய அந்த அகந்தை இருக்கு பாருங்க, அதுக்கு இடம் கொடுக்கல. பக்கத்துல உட்கார்ந்து யார் பத்தியா, ஜட்ஜு. அவர் பக்கத்துல உட்கார ஆடான்னு சொல்லி எழுப்பிட்டார். உட்கார்ந்தவரை எழுப்பிட்டார்.
ஐயா ஐயா சாப்பிட்டுட்டு போயிடுறாயா, போடா வெளியில. அவன் கையில அந்த ஒரு மூட்டை மாதிரி வச்சிருக்கான், அந்த மூட்டையை எடுத்துக்கிறான், கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுறான். இந்த இடத்த படிக்கிற போதே நமக்கு கை உதற ஆரம்பிச்சிடும். கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளினார். வெளியில தள்ளப்பட்ட அந்த ஏழையினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. சொல்றான், என்ன வெளில தள்ளிட்டல்ல, போறேன் போறேன், ஆனா 16வது நாள் நீ போடுற சாப்பாட்டை அழுதுகிட்டே நீ சாப்பாடு போடுவல்ல, அதை வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி. அப்படியே டீச்சர், சில சமயம் டீச்சர்கள் வந்து விழுவது அவங்க கெட்டவங்கன்றதுனால விழாது, அந்த சந்தர்ப்பத்தினுடைய அழுத்தத்தினால வந்துடும். பரதேசி சொல்லிட்டான், அழுதுட்டா நீ போடுற சோத்துக்கு நான் வரேன். உடனே வக்கீலுக்கு விதிர் என்னடா சொன்ன நீ, படிப்ப ராஸ்கல் ஒண்ண. அவன் போயிட்டான். கல்யாணம் அன்னைக்கு முடியுது. இரவு வந்து ரிசப்ஷன். ஒரு அம்மா பாடிட்டு இருக்கு. கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சோஃபால இருக்காங்க. மாப்பிள்ளை வந்து முகம் சரியில்லை. அப்பா என்னவோ செய்யுதுப்பான்னு சொல்லி பின்னாடி போறோம். வரவே இல்லை. ரிசப்ஷன்ல கல்யாண பொண்ணு தனியா நின்றுட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அவருக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டான். அன்னைக்கே கல்யாணம் ஆன அன்னைக்கே. அப்புறம் கதையை வளர்த்துவானே, யார் யாரோ டாக்டர் வந்தாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, வெளியூர்ல இருந்து வந்தாங்க, பணம் தண்ணியா செலவழிச்சுது. பையன் இல்லைங்க, போயிட்டான். ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு நிகழவே கூடாத அவலம்னா அதுதான். அவன் இருக்க அவன் பிள்ளைகளினுடைய மரணத்தை பார்ப்பது, இதுதான் ஒரு மனுஷனுக்கு நிகழவே கூடாத அவலம். அதை வக்கீல் பார்த்துட்டாரு. அப்புறம் காரியெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு சமுதாயத்துல ஒரு மாதிரி இருக்கும். அவங்க இதுல 16வது நாள் அந்த வக்கீல் வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர் மனம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு, வருவான். அதே மாதிரி வந்துட்டான் பரதேசி. நீ கால தேவனா, எப்படி அவ்வளவு கரெக்டா நீ சொன்னு வக்கீல் அவனை கேட்கல. உனக்கு எதிர்காலம் தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உண்மை எங்கே இருக்கு, என் வாயிலிருந்து அது வெளிப்பட்டது, அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படி அவ்வளவு கரெக்டா நீ சொன்ன? ஐயா, உங்களுக்கு நிறைய வசதி இருக்கு, அந்த வசதியில கருணைன்ற ஒரே ஒரு துளிய நீங்க போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், சிமெண்ட் மாதிரியா உங்களுடைய அந்த கெத்து, அந்த கௌரவ, அந்த மரியாதை அல்ல சிமெண்ட் கலவை மாதிரி. ஆனா சிமெண்ட் கலவையில ஒரு துளி தண்ணி சேர்த்தாதான் அது நிற்கும். அப்போ உனக்கு எவ்வளவு பணம் இருக்கோ, எவ்வளவு வசதி இருக்கோ, எவ்வளவு படிப்பு இருக்கோ, அது பெரிய விஷயம் இல்ல. அதுல கருணைன்ற ஒரே ஒரு துளியை நீ போட்டுட்டாதான் அது நல்லா இருக்கும் என்று பரதேசி சொன்னான். இதுதான் தீஜானி கிராமம் எழுதின கதை. பரதேசி வந்தான். யார் வேணா போய் படிச்சுக்கலாம். இந்த கதையில என்ன முக்கியம்னா, இது நான் இந்த கதையை படிச்ச பிறகு ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சின்ன பிள்ளையிலே படிச்சேன் இந்த கதையை. எங்க அப்பாவுக்கு 80வது அந்த இது நடக்குது. எங்க அப்பாவுக்கு 80 வயசு. வீட்டுல செய்வோம் இல்லையா, அந்த இது நடக்குது. எங்க அப்பாவும் அம்மாவும் மனையில இருக்காங்க. சாப்பாடு வேற ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. இல்ல சில எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லயுமே சில உறவுக்காரன் அவன் தான் ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரியே இருப்பான். பாத்திருக்கீங்களா? எல்லா வீட்டு கல்யாணத்துலயும் இருக்கும். வேகமா போவான், ஏதோ முக்கியமான வேலை இல்லதான், அங்க போய் திரும்பி வருவான். ஒரு வேலையும் கிடையாது. ஆனா அவன் தான் நடத்துற மாதிரி ஒரு கெத்து. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உறவினர். முதல் பந்தி போயிட்டு இருக்கு. அந்த பந்தியில வந்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வசதியான ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்த உடனே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன் இருக்கும். டேய் நீ ஏந்துடா, இவருக்கு இடம் கூடுன்னு சொன்னார். நானு எங்க அக்கா 2 பேரும் பதறிட்டு, ஐயோ சாப்பிட்றவங்களை எழுப்பாதீங்க, சாப்பிட்றவங்களை எழுப்பாதீங்க. இந்த வார்த்தை எங்கள்கிட்ட எப்படி வந்ததுன்னா, பரதேசி வந்தான் கதையை படிச்சதுனால இந்த வார்த்தை. ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு எதை கொடுப்பான்னா, உங்க நெஞ்சத்துக்குள்ள இரக்கம் இருக்குங்க, இல்லன்னு கிடையாது. ஆனா அந்த இரக்கத்தை நீங்களே அறிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு எழுத்தாளர் தன்னுடைய எழுத்தின் மூலம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றார். அவனுடைய சிறப்பு. இப்ப தீஜானி கிராமன் இந்த கதையை எழுதி 60-70 வருஷங்களுக்கு மேல இருக்கும். சமீபத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயமோகன் அறம் என்று ஒரு கதை எழுதினார். நிறைய பேருக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வேகமா சொல்லி போயிடுறேன். ஒரு பதிப்பாளர் ஒரு எழுத்தாளர்கிட்ட எழுத்து வேலையை கொடுக்குறாரு. ரொம்ப நாள் முன்னாடி 100 புத்தகம் எழுத சொல்றேன். ஒரு வருஷத்துக்குள்ள 100 புத்தகம் எழுதணும்ன்ற. ஒரு வருஷத்துக்குள்ள 100 புத்தகம் எழுத முடியுமாங்க? கிட்டத்தட்ட 3 நாளைக்கு ஒரு புக் எழுதணும்.
இந்த எழுத்தாளர் ஒத்துக்கிறாரு, நான் எழுதுறேன்னு ஒத்துக்கிறாரு. எப்படியா எழுதுவேன், எப்படியாவது எழுதுறேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், காசு இல்லை, வீட்டுல அங்க வீட்டுக்காரமா நச்சரிக்குது, அதனால நான் எழுதிடுறேன். எழுதி எழுதி கை அப்பா மாதிரி வீங்குது, அதோட எழுதுற. எழுதி 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 ஆனா பணத்தை வாங்கிக்கல, ஏன்னா தன் கையில இருந்தா செலவாயிரும்னு முதலாளி நீங்களே பணத்தை வச்சுக்கோங்க, எனக்கு வேணும் போது நான் கேட்கறேன் கொடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க. இப்ப மாதிரியா 1ஆம் தேதி ஆனா டொங்குன்னு வந்து சாலரி விழுறதுக்கு அந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. என் கையில இருந்தா போயிருங்க, ஓட்ட கைங்க, எழுத்தாளர் கை விளங்கவே விளங்காதுங்க, நீங்க வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டான், தாலி வாங்கறதுக்கு மற்ற விஷயத்துக்கு பணம் கேட்கறதுக்காக முதலாளி எடுப்பா, ஐயா பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேயா, எனக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும். அந்த காலத்துல 5000 ரூபாய் கொடுக்கணும், கொடுங்க. முதலாளி வெறி ஆயிட்டார். 5000 ரூபாய்லாம் கிடையாது, உனக்கு நான் கொடுக்க வேண்டியது 1000 ரூபாய் தாங்க. சண்டை 2 பேருக்கும். ஆனா முதலாளி வசதியானவர், அடிச்சு எழுத்தாளர் வெள்ள தூக்கி போட்டுறாரு. காசு கடை ஒண்ணு கடை போட, நீ பாத்துக்கடா, என்ன முடியுமா பாத்துக்கடான்னு சொல்லிட்டாரு. எழுத்தாளனுக்கு ஒரு வெறி வந்துருச்சு பாருங்க. என்ன பண்ணா, நேர முதலாளியோட வீட்டுக்கு போயிட்டு ஆட்சி உட்கார்ந்துருக்கு, நல்ல தாட்டியான ஆட்சி, அதே ஒரு பிள்ளை சோறு ஓட்டிட்டு இருக்கு. எழுத்தாளன் ஆட்சிகிட்ட போய் சொல்றான், என்னை எரிய வச்சுட்டு நீ நல்லா இருந்துருவியா, நீ ஒரு எழுத்தாளனுடைய சாபம் உன்னை சும்மா விடுமா, உங்க குடும்பத்துக்கு 7 ஜென்மத்துக்கும் படிப்பு வாசனையே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த ஆட்சி உடனே என்ன செஞ்சது தெரியுமா, இது மட்டும் நடக்கிறது எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாத்தையும் ராஜி என்ன செய்யுது, நேர போகுது கடைக்கு. சித்திரை மாசம், வெயில் காயுது. தன்னுடைய கணவருடைய கடைக்கு போய், எழுத்தாளனுக்கு நீ பணம் பாக்கி வச்சிருக்க, இந்த விஷயத்துல நீ தலையிடாரு. எல்லா வீட்லயும் சொல்லுவாங்க தானே, இந்த விஷயத்துல நீ தலையிடாரு, நான் பாத்துக்கிறேன், நீ போ. எழுத்தாளனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கற மட்டும் எந்திரிக்க மாட்டேன்னு ரோட்ல உட்காந்துச்சாச்சு. சித்திரை மாசத்து வெயில், எந்திரிக்க மாட்டேங்குது. பதறி போயிட்டாரு முதலாளி, அங்கேயும் இங்கேயும் ஓடினாரு, எப்படியோ பணத்தை சேகரிச்சாரு. எழுத்தாளன் இதாப்பா வச்சுக்க, என் வீட்டு கொலை வழக்கு நடுத்தெருவில் உட்கார்ந்து இருக்குப்பா, ஒன்னால ஆட்சி எழுப்புறாங்க, எழுப்ப முடியல. அந்த வெயில் உருகி உருகி ஆட்சியினுடைய புடவை, பாவாடை, கால் சதை எல்லாம் தாரோட தாரா சேர்ந்து அப்படியே பிரிச்சு ரத்தத்தோட ஆட்சியை எழுப்பி நிக்க வைக்கதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஆட்சி வீட்டுக்கு போயிட்டு எழுத்தாளர்கிட்ட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுதா, எல்லாம் முடிச்சுட்டு ஆச்சு, உங்களாலதான். நீ ஒரு வார்த்தை சொன்னல, நான் என்ன சொன்னேன் ஆச்சு, அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில என்ன சொன்னேன்னு நினைவில்லை ஆச்சு, எனக்கு நீ எனக்கு சொல்லிட்ட, 7 தலைமுறைக்கு உன் குடும்பத்துக்கே படிப்பு வராதுன்னு சொல்லிட்டீங்க. லட்சுமி வருவா போவா, சரஸ்வதி வர்றது ரொம்ப அபூர்வம். நீ சொன்ன வார்த்தையை நீயே மாத்தி எங்க குடும்பத்து பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு வரும்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னு ஆட்சி சொன்னான். இதை அறம் என்ற பெயரில் ஜெயமோகன் ஒரு கதையாக எழுதியிருக்கிறார். இப்போ பரதேசி வந்தானிலிருந்து அறம் வரை நடுவுல கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா 2 கதையும் நமக்கு சொல்லுவது ஒரே ஒரு செய்தியை தான். வசதி இல்லாதவன் எவனாவது ஒருத்தனை நீ வந்து நம்ம அறியாமலே மிதிச்சிடுறோம்ல, அவன் வாயிலிருந்து ஒரு சொல்லு வந்தா அது குடும்பத்துக்கு நல்லதில்லை என்ற நம்முடைய மண்ணின் சிந்தனை இந்த 70 வருஷத்துல மாறவே இல்லை. பார்த்தீங்களா, இன்னைக்கு நாம நினைக்கிறோம், ஏன்னா அவன் பெரிய சத்தியவான், அவன் எனக்கு சாபம் போட்டா அது பலிச்சிருமா, பலிக்குங்க, பலிக்கும். ஒருத்தரனுடைய நெஞ்சத்தில் நாம் மிதித்து அந்த நெஞ்சத்திலிருந்து நம்மை பற்றி ஒரு சொல் வந்தால் நம்ம அல்ல, நம்முடைய பிள்ளைகளை அது பாதிக்கும் என்கின்ற பயத்தோடு வாழ்ந்ததுதான் நம்முடைய தலைமுறை. அந்த பயம் நல்ல பயம். 70 வருஷமா நம் தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு விஷயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னவென்றால் இன்னொரு உயிரை காயப்படுத்தி விடாதே என்ற ஒரே விஷயத்தை தான் அன்றும் இன்றும் தமிழ் எழுத்தாளர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றால் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் பரம்பரையில் வந்த இவர்களை படிப்பதற்கு, நம்முடைய மொழியில் படிப்பதற்கு நாம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் எழுத்தாளர்கள் நமக்கு கொடுப்பது. எல்லாமே இப்படிதான் சீரியஸாவே தான் எழுதிருக்காங்களா, எதையுமே ஜாலியா எழுதலையா, நல்ல ஜாலியா எழுதுங்க. ஜாலியா எழுதின எழுத்துலயும் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. தமிழ் எழுத்து நடையில் இன்னொரு புது மாற்றத்தை கொண்டு வந்த எழுத்தாளர் சுஜாதா என்பதை யாருக்கும் மாற்று கருத்து இருக்கு. அருமையான ஒரு பாய்ச்சல் சிந்தனை, அவர் எண்ணுகிற வேகமே நமக்கு வந்து பிரமிப்பூட்டுகிற ஒரு வேகமா இருக்கும். சுஜாதா ஒரு கதை எழுதினாரு. அந்த கதை ஏன் முக்கியம்னா, அதோட நான் முடிக்க போறேன். ஏன் முக்கியம்னா, உங்கள பல பேர் இப்ப மகாராஜா சினிமா பார்த்திருப்பீங்க.
மகாராஜா படத்திலேயே இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா parallel ஸ்டோரி டெல்லிங். முன்னாடியில என்ன பண்ணுவாங்க, சினிமால பிளாஷ்பேக் வரப்போகுதுன்னா வெள்ளை வெள்ளையா ஒரு ரவுண்ட் வரும், அப்பதான் பிளாஷ்பேக்னு நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இந்த படத்துல இது பிளாஷ்பேக்கா இப்ப நடக்குதானே தெரியாது, மாறி மாறி ரெண்டும் வரும். நாம புரிஞ்சுக்கணும் இது நேற்றா இது இன்றா என்பதை நம்முடைய புத்திசாலித்தனத்தால நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த படத்தினுடைய சிறப்பு. என்னங்க அந்த சினிமா கூட பதில ஈரோடு மக்கள் சினிமாவை பார்க்க மாட்டீங்களா? அந்த படத்துல இந்த டெக்னிக் எப்படி வந்ததுன்னா இதுவும் ஒரு எழுத்தாளரால் வந்ததுதான். சுஜாதாவினுடைய இந்த கதை, அதோட நான் முடித்துக் கொண்டு போகிறேன். கதை ஆரம்பிக்கிறது முதல்ல நேற்று ஒரு இளவரசிக்கு அவங்க அப்பா மாப்பிள்ளை பாக்குறாரு. அவளுக்கு எவனையுமே பிடிக்கல. அவ இளவரசி நல்ல போர் தொழில் தெரிஞ்சவ, புத்திசாலி, படிச்சிருக்கா. வர்ற மற்ற இளவரசர்கள்லாம் மக்கா இருக்காங்க, தேர மாட்டான்பா, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா ஒண்ணுமே நடக்காதுன்றாங்க. அந்த மன்னர் கதறுகிறார், அம்மா யாராவது ஒருத்தனை பிடித்திருக்கிறது என்று சொல்லம்மா, கல்யாணத்தை செய்து வைக்கிறேன். அந்த இளவரசி பல்லக்குல போயிட்டே இருக்கு. அவன் மனசுக்குள்ள ஒரு முகம் இருக்கு, ஒரு ஆசை முகம். அவன் அந்த மாதிரி ஒருத்தன் இருப்பானா, என் கனவுலதான் இருப்பானா, நினைவுல யோசிச்சுட்டே பல்லக்குல போயிட்டு இருக்கான். கட். அடுத்தது இன்று ரயில் புகை வண்டியில ஓடி போய் ராதா ஏறிக்கிறான். ராதா பின்னாடியே குமாரசாமியும் போய் ஏறிக்கிறான். ராதா குமாரசாமியை ஒரு முறை பார்க்கிறாள், அலட்சியமாக ஒரு பார்வை. அவன் இருப்பதையே கவனிக்காத மாதிரி பார்த்து புஸ்தகத்தை படிச்சிருக்கா. நிறைய இளைஞர்களுக்கு எப்படின்னா என்னன்னு தெரியும், அந்த பொண்ணு பார்க்கும், ஆனா பார்த்தா மாதிரியே காமிச்சிக்காம பார்க்கும். குமாரசாமி ராதாட்ட சொல்றா, ராதா நானும் நீ எவ்வளவு நெருக்கமா இருந்த, எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆமா மறந்துட்டேன். ஏன் ராதா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் முட்டாளா இருந்தப்போ உன்னை காதலிச்சு தொலைச்சிட்டேன், இப்ப நான் புத்திசாலி ஆயிட்டேன், உன்னை காதலிக்க முடியாதுன்னு ராதா சொல்றேன். ஏன் ராதா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ராதா. குமாரசாமி உன்னை பாரு, நீ எவ்வளவு மகா போர், நீ சரித்திரத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. நீ சரித்திரத்துல ஆராய்ச்சி பண்றவனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல நான் எப்படி வாழ முடியும்? எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல, நீ எழுதுற கடிதங்களை நான் வெறுக்கிறேன், கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ராதா சொல்றா. குமாரசாமிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ட்ரெயின் நிக்குது, என்ன ஸ்டேஷனே பார்க்காம இறங்கிடலாம். ஒரே இருட்டா இருக்கு, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான், யாருமே இல்லை. அப்போ ஒரு பல்லக்கு அசைந்து அசைந்து வருகிறது. பல்லக்கு நிற்கிறது. இளவரசி திரையை திறந்து இவனை பார்க்கிறாள். நீங்கள் யார் என்று கேட்கிறாள். அவன் மனசுக்கு தெரியுது, நான் தேடிக்கொண்டிருந்த ஆசை முகம் இதுதான் என்று அவன் மனசுக்கு தெரியுது. நீங்கள் யார் என்று கேட்கிறாள். குமாரசாமி பதில் சொல்றான், அடுத்த கதையிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவன் என்று பதில் சொல்றான். இப்போ இந்த கதையை புரிஞ்சுக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நேற்றும் இன்றும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைவதாக சுஜாதா கற்பனை செய்து இந்த கதையை எழுதி கிட்டத்தட்ட 30 வருஷம். ஆனா இன்றைக்கு மகாராஜா படத்தை பார்க்கிற போது parallel ஸ்டோரி டெல்லிங்கிறது இப்படித்தான் இருக்கும் என்பது புரியும். எனவே இனிய நண்பர்களே, இந்த 100 ஆண்டு கால தமிழ் கதைகளினுடைய வளர்ச்சியை, வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் நமக்கு தெரிவது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த என்ன விஷயம்னா, கருணையோடும் அறத்தோடும் இரு என்பதைத்தான் தமிழ் எழுத்தாளர்கள் அன்றைக்கும் சொல்லியிருக்கிறார்கள், இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு செய்தியைத்தான் புத்தகங்கள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த செய்தியினுடைய சிறப்பைத்தான் தேடி நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும். நான் ஆரம்பிக்கிற போது சொன்னேன், இந்த டாக்டர் பழனிவேலனுடைய வாழ்க்கையை பற்றி கட்ஸ் என்கின்ற அந்த புத்தகம், எந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்றது என்னுடைய வேலை. ஆனா ஏதோ ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுக்கிற போது உங்களுடைய மனம் ஒரு புள்ளியில நிற்கிறது. இந்த வேதனையை நானும் உணர்ந்திருக்கேன், இந்த கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த புத்தகத்தோடு நீங்கள் ஒன்றி விடுவீர்கள். அப்படி ஒன்றிய பிறகு அந்த புத்தகத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து பிரிக்கவே முடியாது. ஒரு புத்தகத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டவர்கள் ஆயிரம் பேர் இருக்கின்றனர். தற்கொலைக்காக முயன்று தற்கொலை செய்து கொள்ள போய் ட்ரெயின் வர லேட் ஆச்சுன்றதுனால ஒரு புக்கை படிச்சு அதுக்கு பிறகு தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து சாதித்து காட்டியவர்கள் 1000 பேர் இருக்கின்றனர். உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று மகாத்மா காந்தியை கேட்ட போது ஒரு நூலகம் அமைப்பேன் என்று சொன்னார். ஆளே இல்லாத தீவில் உங்களை கொண்டு விட்டால் என்ன செய்வீர்கள் என்று ஜவஹர்லால் நேருவை கேட்ட போது 5 புத்தகங்களை கொடுங்கள், அதை படித்து விட்டு அங்கேயே சந்தோஷமாக இருப்பேன் என்று நேரு சொன்னார். எந்த வீரனுடைய ஆயுதத்தை விடவும் ஒரு பேனா அபாயகரமானது, ஏனென்றால் அதற்குத்தான் வல்லமை அதிகம் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். ஐயா சொல்லி காட்டியது போல
மரண தண்டனைக்கு தூக்கு மேடைக்கு அழைத்து கொண்டு போகிற கடைசி நிமிடம் வரை ஒரு புத்தகத்தை பகத்சிங் படித்துக் கொண்டிருந்தார். அப்ப நீங்க பாருங்க, வீரர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், எந்த துறையில இருக்கிறவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையை மாற்றியது ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்போது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றிய புத்தகங்கள் அப்படின்னு ஒரு புக்கு கூட இன்னும் இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டுபிடிங்க. இட் இஸ் நெவர் டூ லேட் டு ரீட் அ புக். உங்களுக்கு 90 வயசானாலும் புதிதாக ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். புத்தகங்கள் அப்படிப்பட்ட அமரத்தன்மையும் சக்தியும் வாய்ந்தவை. எனவே நீங்களும் படியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இந்த அபாரமான புத்தக திருவிழா மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்து ஓங்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.